ஸோ இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஹாஃப் பேக் 15 kgs போட்டிருந்தோம். அது கிரைண்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த பேக்கில் வந்து கலெக்ட் ஆகிருக்கு. இப்போ நான் பேக் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன், பவுடரை காட்டுறேன். ஸோ இது வந்து நம்மளுக்கு 20 minutes ஆகிருக்கு இந்த ஹாஃப் பேக் அடைக்கிறதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணி முடிச்ச பவுடர் ஹாஃப் பேக். ஸோ பேலன்ஸ் இருந்த 15 kgs வந்து இங்கே கொஞ்சம் இருக்குது, திரும்ப லோட் பண்ணிடுவாங்க. ஸோ திரும்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒரு 20 minutes இன்னொரு 15 kgs கிரைண்ட் பண்ணி முடிச்சிடும். டோட்டலாக 40 minutes ஆகும். இப்போ நம்ம ஆல்ரெடி கிரைண்ட் பண்ணது வந்து எவ்வளோ நைஸாக வந்திருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப ஃபைனாக வந்திருக்கு. இது உங்களுக்கு டச் பண்ணாமல் வீடியோவில் எப்படி அந்த ஃபீல் தெரியுதுன்னு தெரியல, பட் பயங்கர ஃபைனாக இருக்குது. ஆக்சுவலி வீட்டுக்கு கோதுமை அரைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டபுள் ஸ்டேஜ் பல்வரைசர் தான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் பெஸ்ட் மிஷின். ஸோ உங்களுக்கு எஃபர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ப்ராடக்ட் லோட் பண்ணிட்டு லோட் அட்ஜஸ்ட் பண்ணுறது மட்டும்தான். மற்றபடி வேலை அதுவாக நடக்கும். அதுக்கப்புறம் கலெக்ட் பண்ணிட்டு திரும்ப ரீலோட் பண்ணுறது, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு 30 kgs உங்களுக்கு ஹோல்சேலில் பண்ணும்போது 6 rupees per kg, 180 rupees. உங்களுக்கு பவர் கன்சம்ஷன் ஒரு 30 rupees வரும். உங்களுக்கு 150 rupees ப்ராஃபிட் இருக்கும். ஸோ இந்த மிஷின் தான் அகெயின். ஸோ இது வந்து ஏன் டபுள் ஸ்டேஜ்னு சொல்கிறோன்னா, இங்கே கிரைண்ட் ஆகும், அதுக்கப்புறம் இங்கே கிரைண்ட் ஆகும், அண்ட் ஃபில்டரில் ஜல்லிச்சு வரும். ஸோ உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஃபைனாக கிடைக்கும் பவுடர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கோதுமை மூட்டை எப்படி கிரைண்ட் பண்ண போகிறோம், அதில் என்ன இன்கம்ன்றது நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகேங்களா? இந்த மூட்டை தாங்க நம்மளுக்கு இப்போது கிரைண்டிங்க்கு வந்திருக்கு. ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்க, நம்ம 30 kg வீட் பேக் ஓப்பன் பண்ணியாச்சு. அண்ட் நம்ம யூஸ் பண்ணுற மிஷின் வந்துட்டு பல்வரைசர், டபுள் ஸ்டேஜ் பல்வரைசர். இந்த மிஷினில் தான் இப்போ கிரைண்ட் பண்ண போகிறோம். கீழே பேக் செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ 30 kg வந்து ஃபஸ்ட்டு 15 kg இதில் பிடிச்சிருவோம். அப்புறம் இதை எடுத்துகிட்டு பேலன்ஸ் மிஷினில் பிடிச்சி அதில் பிடிச்சிருவோம். 2 மூட்டையில் பிடிச்சிருவோம். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணலாங்களா? இது வந்து ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லோடு மட்டும் செட் பண்ணிக்கணும். இதுதான் லோடு. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் எப்படி ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ப்ராடக்ட் வந்து இங்கே உள்ளே போகும். இந்த லோடு வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேலே கீழே இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கோதுமைக்கு இந்த அளவு இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதனால் நான் இப்படி செட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். மிஷின் ஆன் பண்ணலாம். லோட் பண்ணியாச்சு ப்ராடக்ட்டு. மிஷின் ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணிட்டு திரும்ப ஃபில் பண்ணிக்கலாம்.